இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்கின்ற தலைப்பிலே நாம் பல காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் யோனா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் நினிவே என்கின்ற நகரத்திற்கு அவர் தீர்க்க தரிசனம் சொல்வதற்காக அவர் அனுப்புகிறார். ஏன்? அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டினது என்று அங்கே தேவன் சொல்லுகிறார். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அப்படின்னு சொல்லி தேவன் இந்த யோனா தீர்க்கதரிசியை நினிவே பட்டணத்திற்கு அவர் அனுப்புகிறார். ஏன் இந்த நினிவே பட்டணத்திற்கு தேவன் யோனா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார் என்று பார்த்தோமானால், அங்கே நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், அது இரத்த பழிகளின் நகரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை வெறிகள் அங்கே தாண்டவமாடுகின்ற ஒரு பட்டணம். அதே வசனத்தில் அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வஞ்சகமும் கொடுமையும் அது நிறைந்த ஒரு பட்டணம். கொள்ளை ஓயாமல் நடைபெறுகிறது என்று அந்த பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, வஞ்சகம், அக்கிரமமும் போன்ற சட்ட ஒழுங்கு என்பதே இல்லாத ஒரு பட்டணம்தான் இந்த நினிவே பட்டணம். அடுத்து இந்த நினிவே பட்டணத்தை குறித்து 4வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அது வேசித்தனங்களால் நிறைந்த ஒரு பட்டணம் என்று. விபச்சாரம், வேசித்தனம் என்பது அங்கே சர்வசாதாரணமாக இந்த நினிவே பட்டணத்தில் நடந்து கொண்டு இருப்பதாக இங்கு வேதம் சொல்லுகிறது. அடுத்து சூனியங்கள், அதாவது பில்லி சூனியங்கள், இவைகள் எல்லாம் இந்த பட்டணத்தில் அங்கே சர்வ சாதாரணமாக இருப்பதாக அங்கே வேதம் சொல்லுகிறது. அடுத்து இந்த பட்டணம் விக்கிரக ஆராதனை செய்கின்ற ஒரு பட்டணம். இது ஒரு பணக்கார சிட்டி என்று நாம் பார்க்கிறோம். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தோமானால், அங்கே பொன், வெள்ளி மற்றும் இச்சிக்கப்படத்தக்க சகல பொருட்களும் அங்கே இருக்குது. அதனுடைய சம்பத்து அங்கே மிகப்பெரியதாக இருக்கிறது என்பதை பற்றி, இந்த நினிவே பட்டணத்தை பற்றி இந்த பகுதியிலே அங்கே வேதத்தில் நாம் காண்கிறோம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்த்தோமானால், நான் தான், என்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற பெருமை நிறைந்த ஒரு பட்டணமாக அது காணப்படுகிறது. இந்த நினிவே பட்டணம் நிர்விசாரமாய் வாழ்ந்து களிகூறுகின்ற ஒரு பட்டணமாக அதை குறித்து வேதத்தில் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம் மற்றும் அது இரத்த பழிகளின் நகரம், இப்படி விக்கிரக ஆராதனை என்று பலவிதமான தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பட்டணத்தின் அக்கிரமம் அங்கே தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று அங்கே தேவன் அங்கே தெளிவாக சொல்லுகிறார். இந்த பட்டணத்திற்கு விரோதமாக யோனா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி அதற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல அங்கு அனுப்புகிறார். இந்த யோனா தீர்க்கதரிசி இந்த பட்டணத்தை விட்டு
விலகி வேறு பட்டணத்திற்கு ஓடி போனாலும் கூட யோனாவை பிடித்து கொண்டு வந்து நினிவே பட்டணத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லு, நான் சொல்லுகின்ற காரியங்களை சொல்லு என்று அங்கே தேவன் இந்த யோனா தீர்க்கதரிசியை நினிவே பட்டணத்திலேயே கொண்டு வந்து விடுகிறார். யோனா தீர்க்கதரிசி அந்த பட்டணத்தில் போய் பிரவேசித்து அங்க அவர் தேவன் கற்பித்த காரியத்தை சொல்றார். இன்னும் 40 நாட்களுக்குள் அங்க இந்த நினிவே பட்டணத்தை தேவன் கவிழ்த்து போடுவார் என்று அந்த பகுதிகளில் போய் அவர் சொன்ன மாத்திரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயந்தார்கள். அந்த பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜனங்கள் மிகவும் பயந்தே போனார்கள். ராஜா பயந்து போய்விட்டான். அக்கிரமமும் மிகுதியான இந்த பட்டணத்தில் ஜனங்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரை, ராஜா முதல் அங்கே பிரதானி வரை, மனுஷர் முதல் அங்கே மிருகங்கள் வரை எல்லாரும் அங்க உபவாசம் இருந்து அங்க தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தார்கள் என்று அங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தங்களுடைய பாவத்தை குறித்து அவர்கள் அங்கே மனம் திரும்புவதற்கு அங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாய்ப்பிலே அவர்கள் தேவனை நோக்கி கதறி அழுதார்கள். அவர்கள் ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார்கள் என்று அங்க வேதத்துல அங்க தெளிவா அங்க சொல்லி இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த மனம் திரும்புதலை அவர் பார்க்கிறார். தேவன் இந்த நினிவே பட்டணத்தார் தங்களுடைய பாவத்தை குறித்து அவர்கள் மனம் கசந்து தேவனுடைய சமூகத்திலே அங்கே உட்கார்ந்ததை தேவன் கண்டு அந்த ஜனங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு பரிதவித்து தான் சொன்ன அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றவில்லை. நினிவே பட்டணத்தை கவிழ்ப்பேன் என்று சொன்ன அந்த ஒரு காரியத்தை அவர் நிறைவேற்றவில்லை. அந்த ஜனங்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். அந்த ஜனங்கள் அவர்கள் அந்த அழிவில் இருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை எப்படி இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்கின்ற போர்வையில் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கின்ற கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை இன்றைக்கு இப்பொழுது நாம் பார்ப்போம். நினிவே பட்டணத்தார் அங்கே அக்கிரமம் மிகுதியாக அங்கே செய்து தேவனுடைய சமூகத்திற்கு அது எட்டும் பொழுது தேவன் இந்த யோனா தீர்க்கதரிசியை அந்த நினிவே பட்டணத்துக்கே அவர் அனுப்புகிறார். நல்லா கவனிக்கணும். நினிவே பட்டணத்தின் இந்த அழிவை சொல்லி நிதி வசூல் பண்ணுவதற்கோ அல்லது காணிக்கை என்ற பெயரில் பண வசூல் பண்ணுவதற்கோ மற்ற பட்டணங்களுக்கு இந்த தீர்க்கதரிசியை அவர் அனுப்பவில்லை என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகளோ இந்தோனேசியா பகுதிகளிலே பூகம்பம் ஏற்பட போகிறது என்று சொல்லிக்கொண்டு மற்ற பட்டணங்களிலே அவர்கள் அதை தீர்க்க தரிசனமாக சொல்லி நிதி வசூல் பண்ணி கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வட இந்தியாவில் நதிகள் அங்கே வெள்ளம் புறப்பட்டு அங்கே அநேக உயிர்கள் அழிந்து கொண்டிருக்க போகிறது என்பதை இங்கே தென்னிந்தியாவில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை வந்து சொல்லுவாங்க. ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அந்த இந்தோனேசியா பகுதிக்கோ அல்லது வட இந்திய மாநிலங்களில் ஓடுகின்ற அந்த ஜீவ நதிகள் வெள்ளப்பெருக்கெடுத்து அழிக்க போகிற அந்த கிராமங்களிலோ பட்டணங்களிலோ போய் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்ல மாட்டார்கள், சொல்லுவது இல்லை என்பதை தெளிவாக கவனிக்க வேண்டும். கடலோர மாவட்டங்களிலே
கடலோர பகுதிகளிலே சுனாமி வந்து அழிக்க போவதை அவர்கள் அங்க கோயம்புத்தூர்ல போய் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சுனாமியை குறித்து பெங்களூர்ல போய் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி அங்க வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைய கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்லுகின்ற இப்படிப்பட்ட யூகிக்கின்ற குத்து மதிப்பாக சொல்லுகின்ற இந்த கள்ள தீர்க்க தரிசனத்தின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நான் அழுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த கள்ள தீர்க்க தரிசனத்தை அங்கே சென்னையில் ஆரம்பித்து இங்க கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு பட்டணங்களாக போய் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்கள். இது முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது வட இந்திய பட்டணங்களிலே இந்த காரியங்களை குறித்து அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். சரி, அங்கேயும் வசூல் வேட்டை முடித்துக்கொண்டு அடுத்து கல்ஃப் கண்ட்ரீஸ். சரி, கல்ஃப் கண்ட்ரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐரோப்பா நாடுகளிலே அவர்கள் இங்க இந்த சுனாமியையும் இந்தோனேசியாவில் நடைபெற போகிற பூகம்பத்தையும் வட இந்திய நதிகளிலே அங்கு ஏற்பட போகிற வெள்ளத்தையும் ஹிமாலயன்ஸ் ஊட்டி கொடைக்கானல் பகுதியிலே நடைபெற போகிற அந்த மலைச்சரிவுகளையும் குறித்து அமெரிக்கா தேசத்துல மற்றும் கனடா தேசத்திலையும் இப்படி ஒவ்வொரு பட்டணங்களிலையும் அங்க வெளிநாட்டுல போய் சொல்லிட்டு வருவாங்க. எதுக்கு? டாலர் பணம் அங்க பைனரையா நிரப்பி கொண்டு வருவதற்காக, ஈரோ பணத்தை நிரப்பி கொண்டு வருவதற்காக, பவுண்ட் பணங்களை நிரப்பி கொண்டு வருவதற்காக. அடுத்து இவர்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லுவதற்காக அவர்கள் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளுக்கும், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற பகுதிகளுக்கும் அவர்கள் செல்லுவதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நோக்கம் என்ன? ஒரே குறிக்கோள், பணம் சம்பாத்தியம் பண்ணுவது, பணம் கொள்ளையடிப்பது. ஆனால் தேவன் இந்த யோனா தீர்க்கதரிசியை நினிவே நகரத்திற்கு அனுப்பியதற்கு காரணம், அந்த மக்கள் தங்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் உணர்ந்து மனம் திரும்புவதற்காக என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். தேவன் பரிதாபப்பட்டு அங்கே அவர் வரப்போகின்ற அந்த அழிவை அங்கே ஏற்படுத்தவில்லை என்பதை இங்கே தேவன் தெளிவாக இந்த யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு உரைக்கிறார்.